இன்னைக்கு மகாபாரத கதை பார்த்தீங்கன்னா டே 3. இந்த ஒரு வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச போறோம்னா ரெண்டு பெண்களால் வந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பேச போறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி மன்னன் செய்த தவறு அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசியிருப்போம். நீங்க அதை இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே ஐகார்ட்ல இருக்கு, மறக்காம அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ரெண்டு பெண்களால் வந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும்னா, யயாதி வந்து பாண்டவர்களோட முன்னோர்கள் இவருடைய கதையை பத்தி பேசும்போது தான் ரெண்டு பெண்களால் வந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கதையே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி சுக்ராச்சாரியர் அப்படிங்கிற ஒருத்தரோட கதை வரும். அந்த கதையில பாத்தீங்கன்னா ரெண்டு குருக்கள் இருக்காங்க. அதுல பிரகஸ்பதி வந்து தேவர்களோட குரு, சுக்ராச்சாரியர் வந்து அசுரர்களோட குரு. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்களே கிடையாது, ஈக்குவல் பொசிஷன்ல உள்ளவங்க தான். ஆனா இதுல பிரகஸ்பதி கிட்ட இல்லாதது ஒண்ணு சுக்ராச்சாரியர்கிட்ட இருக்குது. அது என்னன்னா சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு மந்திர சக்தியால இருந்தவங்க எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வந்துருவாரு. இப்படி இருக்கும்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும்போது அசுரர்கள் மட்டும் யாருமே இறக்க மாட்டாங்க. ஆனா தேவர்கள் மட்டும் சண்டை போடும் போது நிறைய பேர் இறந்து போயிருவாங்களாம். எதனாலன்னா சுக்ராச்சாரியர் வந்து அசுரர்களோட குரு. அதனால அசுரர்கள் யாராட்டி இறந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே உயிர் பிழைக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்படி எந்த சண்டை வந்தாலும் தேவர்கள் மட்டும் தான் இறப்பாங்க, அசுரர்கள் யாருமே இறக்க மாட்டாங்க. அதனால அவங்க எங்க போறாங்கன்னா தேவர்களோட தலைவன் இந்திரன் பிரகஸ்பதியோட மகன் கசன்ட்ட போய் நீ எங்களுக்காக ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ சுக்ராச்சாரியர்கிட்ட போ, அப்படி போனதுக்கு அப்புறமா நீ எப்படியாவது சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் கத்துட்டு வந்துரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்திரன் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்றாரு, உனக்கு அறிவு திறமை எல்லாமே இருக்குது, உன்னால முடியாது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. கசனுமே இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு சுக்ராச்சாரியர்கிட்ட வந்து சிஷியனா ஆகிருதான். இப்ப அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துரும். அது என்னன்னா, கசன் வந்து பிரகஸ்பதியோட பையன். அதனால இந்த மந்திரத்தை கத்துக்கிட்டோம்னா தேவர்களை எல்லாத்தையுமே பிழைக்க வச்சிருவோம், அதனால நம்ம ஜெயிக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் இப்படி மாறி மாறி பிழைக்க வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கசனை மந்திரத்தை கத்துக்கிட விடாம அவனையே கொண்டுருவாங்க. இப்ப சுக்ராச்சாரியாரால இறந்தவங்கள மறுபடியும் கொண்டு வர முடியும். ஆனா இங்க சுக்ராச்சாரியரோட மகள் தான் மறுபடியும் அவனை வர வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. சுக்ராச்சாரியருமே கசனை மறுபடியும் உயிர் பிழைக்க செய்வாரு. ஆனாலுமே அசுரர்கள் வந்து மறுபடியும் கொண்டுருவாங்க. இப்ப அசுரர்கள் வந்து சுக்ராச்சாரியர் மேல சந்தேகப்பட்டு தான் கசனை கொல்றாங்க அப்படின்னு சொல்லி சுக்ராச்சாரியருக்கு வந்து மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஆனாலும் அசுரர்கள் வந்து எப்படியாவது கசனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி 2 முறை கசனை கொண்டாங்க, இது வந்து 3வது முறையா கசனை கொண்டிருக்காங்க. ஆனா இந்த அசுரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கசனை கொன்னாலும் எப்படியாவது சுக்ராச்சாரியர் உயிர் பிழைக்க வச்சிருவாரு, அதனால இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கசனை கொன்னதுக்கு அப்புறமா அவனை எரிச்சு சாம்பலாக்கிட்டு சுக்ராச்சாரியருக்கே மதுபானத்துல கலந்து அதை குடிக்க சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையுமே சும்மா பண்ணா சுக்ராச்சாரியர் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி ஒரு விருந்து நடத்தி தான் அந்த ஒரு மதுபானத்தை குடிக்க வச்சிருப்பாங்க. இப்ப கசன் இறந்ததுல வந்து தேவயானிக்கு மட்டும் தான் ரொம்பவே கவலை இருக்கும். எதனாலன்னா தேவயானி வந்து கசனை வந்து விரும்புவாங்க. அதனாலதான் கசன் முதல்ல இறக்கும் போது தேவயானி வந்து அவங்க அப்பா சுக்ராச்சாரியர்கிட்ட சொல்லி உயிர் பிழைக்க செய்திருப்பாங்க. இப்பவும் கசன் காணல உடனே தேவயானி வந்து ரொம்பவே தேடுறாங்க. அதனால அவங்க அப்பா சுக்ராச்சாரியர்கிட்ட போய் மறுபடியும் கசனை உயிர் பிழைக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேவயானி. உடனே சுக்ராச்சாரியருமே கசனை மறுபடியும் உயிர் பிழைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி மந்திரத்தெல்லாம் போடுறாரு. ஆனா சுக்ராச்சாரியரோட மந்திர சக்தி வலிமையால அவன் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிறது வந்து தெரிய வருது. கசனமே வயிற்றுக்குள்ள இருந்துட்டே சுக்ராச்சாரியர்கிட்ட பேசுறான், அசுரர்கள் வந்து என்ன எப்படியோ கொன்னுட்டு சாம்பலாக்கி உங்களுக்கு வந்து மதுபானத்துல குடிக்க கலந்து தந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சுக்ராச்சாரியர் வந்து தேவயானி கிட்ட சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப வந்து நான் அவனை பிழைக்க வச்சேன்னா அவன் வந்து என் வயித்தை கிழிச்சிட்டு தான் வெளியே வருவான், அதனால நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அதனால நான் செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு கசன் தான் வேணுமா இல்லனா கசன் வந்து இறந்ததாவே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்காரு. இதுக்கு தேவயானி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 2 பேருமே வேணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப சுக்ராச்சாரியர் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு வயித்துல இருக்க கசன் கிட்ட வந்து பேசுறாரு, பிரகஸ்பதியின் புத்திரனே நீ வந்த காரியம் வந்து எப்படியும் நடந்துரும் போல அப்படின்னு பேசுறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சுக்ராச்சாரியோட வயித்துல இருக்க கசன்ட்ட வந்து நான் உனக்கு சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லித்தாரேன், அதுக்கப்புறமா நான் உன்னை பிழைக்க வைக்க, நீ என் வயித்தை கிழிச்சிட்டு வெளியே வா, நீ அப்ப என் பிள்ளை ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் வயித்துல இருக்கும்போது நான் சொல்லியிருந்த மந்திரம் உனக்கு கண்டிப்பா தெரியும், அதனால நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ அந்த மந்திரத்தை வச்சு என்ன பிழைக்க செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி எல்லாத்தையுமே சுக்ராச்சாரியர் வந்து கசன்ட்ட சொன்னதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்ப கசனும் சுக்ராச்சாரியர் 2 பேருமே உயிர் பிழைச்சு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா தேவயானிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். அதனால கசன்ட்ட போய் என்ன வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கு கசன் என்ன சொல்லியிருப்பாம்னா, சுக்ராச்சாரியர் வந்து என்னுடைய குரு, அவரோட வயித்துல இருந்து நான் வந்திருக்கேன், அதனால வந்து உன்னை கல்யாணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுக்கப்புறமா ஒரு விஷயம் நடந்தது, அதனாலதான் 2 பெண்களால் வந்த பிரச்சனை அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்கே கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பெண்ணோட பேர் பாத்தீங்கன்னா தேவயானி. இவங்க வந்து சுக்ராச்சாரியரோட பொண்ணு. இந்த சுக்ராச்சாரியர் வந்து அரக்கர்களோட குரு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது மாதிரி 2வது உள்ள பொண்ணு பேரு சர்மிஷ்டை. இவங்க வந்து அந்த அசுர குலத்தோட மன்னன் விருஷபர் அவரோட பிள்ளை. இப்ப இந்த 2 பெண்களும் அவங்களுடைய தோழிகளும் குளத்துக்கு வந்து குளிக்க போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாக்குவாதம் ஆயிட்டு இவங்க 2 பேருக்குமே. அப்படி அவங்களுக்குள்ள சண்டை வரும்போது சர்மிஷ்டை வந்து தேவயானியை வந்து ரொம்பவே ஏசி விட்டாங்க. இப்பதான் நீங்க நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். அது என்னன்னா, தேவயானி வந்து அசுர குலத்தோட குருவோட பிள்ளை, சர்மிஷ்டை வந்து அசுர குலத்தோட அரசனோட பிள்ளை. இப்ப சர்மிஷ்டை வந்து தேவயானியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய தந்தை சுக்ராச்சாரியர் வந்து என்னோட தந்தை கிட்ட தான் எல்லாமே தர்மமா வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் அவ எதுக்கு சொல்லிருப்பாருன்னா, அவ வந்து அரசனோட பிள்ளை அப்படிங்கறதுக்காக ரொம்ப திமிரா பேசியிருப்பா. அது மட்டும் இல்லாம உன் தந்தை எங்க அப்பா கிட்டே பிச்சை எடுக்காரு, நீயும் ஒரு பிச்சைக்காரி தான் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவா. தேவயானி உடனே அவங்க தந்தை சுக்ராச்சாரியர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இப்படி நடந்தா இந்த நகரத்துல இருக்க மாட்டேன், நீங்க வந்து அசுர குலத்தை விட்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றா. இப்ப தேவயானோட தந்தை சுக்ராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து தர்மத்தை வாங்குறவங்க இல்ல, தர்மத்தை கொடுக்குறவங்க, இது
இது மன்னன் விருஷபவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம வந்து தர்மத்தை கொடுக்கறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அதனால நம்ம புகழ் வந்து யாருக்குமே தெரியாது. நல்ல உள்ளவங்க கொண்டு வந்து யார்ட்டையுமே நான் தர்மம் செய்யறேன்னு சொல்லவே மாட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால சுக்ராச்சாரியார் அவங்களுடைய மகள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சம் அமைதியா இருந்து கத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய அறிவுரைகளை வந்து சுக்ராச்சாரியார் வந்து அவங்களுடைய மகளுக்கு வந்து சொல்றாரு. இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன பிள்ளைங்க நீங்க சண்டை போட்டா நாங்க பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு தேவயானி என்ன சொல்றாங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க தர்மத்தை எல்லாத்தையுமே நான் கத்திருக்கேன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றா. இதுக்கு தேவயானி என்ன சொல்றாங்கன்னா, ஆயுதத்தால வெட்டப்பட்ட புண்ணும் ஆறும், தீயினால் சுட்ட புண்ணும் ஆறும், ஆனா சொல்லால் சுட்ட பொண்ணு எப்பவுமே ஆறாது அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி நிறைய உண்மையான கருத்துக்களை வந்து தேவயானி வந்து அவங்களுடைய தந்தை சுக்ராச்சாரியார்ட்ட சொல்லி புரிய வச்சது மட்டும் இல்லாம நீங்க இந்த அசுர குலத்தை விட்டு கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்கா. இப்படி தேவயானி சொன்னதே சொல்லி ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்கனால சுக்ராச்சாரியார் தேவயானியை வந்து அசுரகுல மன்னன் விருஷபர்ட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு சுக்ராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி என் மகள் வந்து இங்க இருக்க வேண்டாம், நம்ம போயிரும் அப்படின்னு சொல்றா, அதனால நானும் சேர்ந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இந்த அசுர குலத்தோட மன்னன் என்ன சொல்றாருன்னா, நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே அக்னியில தான் உழணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா கதையுமே கேட்டதுக்கு அப்புறமா அசுரகுல மன்னன் தேவயானி கிட்ட போய் சமாதானப்படுத்துறதுக்காக போறாரு. எதனாலனா தேவயானி தான் சுக்ராச்சாரியார் வந்து இந்த ஊர்ல நம்ம இருக்கவே வேண்டாம், வேற எங்கேயாட்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அசுரகுலத்தோட மன்னன் தேவயானி கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க அப்பா வந்து என்ன துதிக்கல, நாங்க எல்லாரும் தான் உங்க அப்பாவை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ நடந்தது எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவயானி வந்து இந்த ஒரு வார்த்தைக்காகலாம் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறமா அசுரகுல மன்னன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ என்ன வேணாலும் கேளு, என்ன கேட்டாலும் உனக்கு கண்டிப்பான அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தேவயானி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெண் சர்மிஸ்ரே வந்து எனக்கு பணிப்பெண்ணா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அசுரகுல மன்னன் விருஷபரம் சுக்ராச்சாரியர் நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவருடைய மகள் சர்மிஸ்ரே வந்து தேவயானிக்கு பணிப்பெண்ணா அனுப்புறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருவாரு. இதுக்கப்புறமா அசுரகுல மன்னன் அவருடைய பிள்ளைட்ட என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய குரு சுக்ராச்சாரியர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா நம்மளுடைய குலமே அழிஞ்சு போயிடும், அதனால நீ வந்து பணிப்பெண்ணா பெயரு அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம ஒரு மாறலையுமே சர்மிஸ்ரே கிட்ட வந்து சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு குலத்தையே காப்பாற்றுவதற்கு ஒருத்தனை இழப்பது அவசியமானால் அப்படியே இழக்க வேண்டும், ஒரு தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு கிராமத்தையே இழக்க வேண்டும், அதனால நம்ம குலத்தை எல்லாத்தையுமே காப்பாற்றுவதற்காக நீ பணிப்பெண்ணா போறது ஒண்ணுமே தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா சர்மிஸ்ரேயோட தந்தை சொன்னதை எல்லாத்தையுமே அவ கவனிச்சுட்டு தேவயானிக்கு பணிப்பெண்ணாக அவ வந்து கிளம்பிட்டா. இதோட இந்த பர்வத்தில் உள்ள 2 பெண்களால் வந்து பிரச்சனையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா யயாதி அப்படிங்கிற ஒரு மகாராஜா வந்து வேட்டையாட காட்டுக்கு போயிருப்பாரு. அப்ப அவர் வந்து தேவயானியை வந்து பார்த்திருப்பாரு. இவங்க 2 பேருமே காட்டுல பார்த்த உடனே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே 2 பேருமே வீட்டுல சம்மதத்தோட அவங்க திருமணத்தையுமே செஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். இதுக்கப்புறமா என்னது இருக்க போகுதுன்னா, இந்த யயாதி மன்னனோட வரலாறு பத்தி தான் நம்ம பேச போறோம். அதனால அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணீங்கன்னா அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். அண்ட் நம்ம இது வரைக்கும் 2 மகாபாரத கதையை பத்தி நம்ம பேசியிருப்போம். அதை நீங்க பார்க்கலாம் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ எண்ட்ல வரும், அதை மறக்காம பாத்துருங்க.